இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். 1 யோவான் 4:7. பல ஆண்டுகளுக்கு முன்பு போதகர் டாக்டர் பில்லி கிரஹாம் அவர்கள் இந்தியா வந்திருந்தார்கள். அவர் இங்கே வந்திருந்த போது இந்தியாவை பயங்கரமான புயல் தாக்கியது. 80 கிலோமீட்டர் நீள கடற்கரை பாதிப்புக்குள்ளானது. பல்லாயிரம் மக்கள் மடிந்து போனார்கள். நூற்றுக்கணக்கான கிராமங்கள் அடியோடு அழிந்தன. இந்திய அதிகாரிகள் அவர்களை அன்புடன் ஒரு ஹெலிகாப்டரில் அழைத்துச் சென்று பாதிக்கப்பட்ட பகுதிகளை சுற்றி காட்டினர். முதலில் அப்பகுதியை பார்வையிட்ட ஒரு சிலருள் அவர்களும் இருந்தார்கள். ஒரே நேரத்தில் 1000 அணுகுண்டுகள் வெடித்து சிதறினார் போல காணப்பட்ட அந்த பயங்கரமான அழிவையும் சாவின் நெடியையும் அவர்களால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. எனினும் இவ்வளவு பெரிய நாசத்துக்கு அமெரிக்க செய்தித்தாள்களில் ஒரு சில அங்குலம் மட்டுமே இடம் ஒதுக்கப்பட்டது. மாலை நேர தொலைக்காட்சி செய்திகளில் 1 நிமிடம் மட்டுமே ஒதுக்கப்பட்டது. ஆம், என கருமையானவர்களே, நமது இதயங்கள் தேவனுடைய மனதுருக்கத்தின் இதமான உணர்வை பெறவும் பிரதிபலிக்கவும் பரிசுத்த ஆவியானவரால் பக்குவப்படுத்தப்படாவிட்டால் நாம் நமது சக மனிதர்களை நேசிக்க வேண்டியபடி நேசிக்கவே முடியாது. ஆப்ரஹாம் லிங்கன் தனக்கே உரித்தான முறையில் ஒரு முறை அடுத்தவன் முதுகில் சாட்டையடி விழும்போது அந்த வலியை உணர முடியாத மனிதனுக்காக நான் பரிதாபப்படுகிறேன் என்று சொன்னார். ஆனால் நமது அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தனது நண்பனின் கல்லறை அண்டை மனதுருக்கத்தின் கண்ணீர் சிந்தினார். எருசலேம் நகரம் ஆவிக்குரிய காரியங்களில் நாட்டமிழந்து போனதால் அவர் அதற்காக கண்ணீர் விட்டு அழுதார். அவருடைய பெரிய உள்ளம் பிறரது தேவைகளை உணரும் அளவிற்கு கூர்மையானதாக இருந்தது. மனிதர்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டியதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்துவதற்காக அவர் பழைய கற்பனை ஒன்றை சற்றே மாற்றி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் நீ அன்பு கூர்வது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று சொன்னார். நாம் வாழ்கின்ற இந்த யுகம் மற்றவர்களுடைய தேவைகளை உண்மையாகவே புரிந்து கொள்ளுகின்ற யுகம் என்று கூறிவிட முடியாது. நாம் நாகரிகம் என்ற மேற்பூச்சை பூசிக்கொண்டாலும் கூடவே எதையும் குறை கூறும் வெடுவெடுப்பான குணத்தையும் கடின மனதையும் தான் இன்று வளர்த்து கொண்டுள்ளோம். நாம் பாடும் பாடல்கள் எல்லாம் அன்பை பற்றியே பாடினாலும் விவாகரத்து விகிதங்கள் அதிகரித்து கொண்டுதான் போகின்றன. குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் மலிந்து வருகின்றன. போர்கள், வன்முறை, தீவிரவாதம் இவை உலகத்தை ஆட்டி படைக்கின்றன. அழிவோரை காப்போம், மடிவோரை மீட்போம் என்பன போன்ற பாடல்கள் எல்லாம் நமது பாடல் புத்தகங்கள் பலவற்றிலிருந்து காணாமற் போய்விட்டன. அந்த கருப்பொருட்கள் நமது உள்ளங்களில் இருந்தும் அகற்றப்பட்டு கொண்டே போய் வருகிறது என்பது எத்தனை பரிதாபமான விஷயம். ஆம் பிரியமானவர்களே, கார்கள் பலவற்றில் பெட்ரோலின் மட்டத்தை காட்ட உதவியாக ஒரு சிவப்பு திரவம் பயன்படுத்தப்படும். பெட்ரோல் தாங்கியில் எவ்வளவு பெட்ரோல் இருக்கிறது என்பதை இந்த பெட்ரோல் மானி மிக துல்லியமாக காட்டிவிடும். தேவன் பேரில் எனக்கு எவ்வளவு அன்பு இருக்கிறது என்று நான் அறிய விரும்பினால் என்னை சுற்றியுள்ள மக்கள் மீது எனக்கு எவ்வளவு அன்பு இருக்கிறது என்று பார்த்தால் போதும். மற்றவர்கள் பேரிலான எனது மனதுருக்கம் தேவன் பேரிலான எனது பக்தியை காட்டும் துல்லியமான அளவுமானியாகும். வேதம் அதை இப்படி சொல்லுகிறது: ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவோம், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான் என்று. ஆம், மனிதர் யாவரிடமும் அன்பை வெளிப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, அந்த நாட்களில் கூட அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே மற்றவர்களை நேசிக்கக்கூடிய உண்மையான அன்பை வெளிப்படுத்தக்கூடிய கிருபைகளை கொடுப்பீராக ராஜா. அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோமே தகப்பனே. அப்பா, எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, மனிதர்கள் யாவரிடத்திலும் ஆண்டவரே கர்த்தருடைய அன்பை வெளிப்படுத்தக்கூடிய கிருபைகளை கொடும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.